Hi friends, welcome to ClickMyPC. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டம்ஸை தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணாமல் எப்படி டிஸ்க் க்ளீனப் பண்ணலான்னு பார்க்கலாம். பட் ரெகுலராகவே மெனி ஆஃப் த யூசர்ஸ் சிஸ்டமை க்ளீன் பண்ண சிசி கிளீனர் மாதிரியான நிறைய தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி டூலை சிஸ்டமில் யூஸ் பண்ணணுமானா அவசியமே கிடையாது. ஏன்னா விண்டோஸ் சிஸ்டம்ஸ்லேயே இன்பில்ட் டிஸ்க் கிளீனப் டூல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி சிஸ்டமை எப்படி ஈஸி அண்ட் பெஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் டிஸ்க் கிளீனப்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும். இங்கே ஜஸ்ட் ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால டிஸ்க் கிளீனப் உடைய ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறதால ஜஸ்ட் பேசிக் டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸ் மட்டும் தான் க்ளீன் ஆகும். 250 MB பேசிக் கேட்ச் ஃபைல்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகுது. அதனால் க்ளீனப் சிஸ்டம் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த ஸ்க்ரீனில் ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த அட்வான்ஸ் டிஸ்க் கிளீனப் ஸ்க்ரீனில் 5.85 GB கேட்ச் ஃபைல்ஸ் ஷோ ஆகுது. இந்த ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே செலக்ட் பண்ணி ஓகேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி எல்லா ஃபைல்ஸையுமே டெலீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்காகவே விண்டோஸுடைய கேட்ச் அண்ட் டெம்பரரி ஃபைல்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பட் அப்கிரேடான விண்டோஸ் 11 சிஸ்டமில் டிஸ்க் கிளீனப் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் விண்டோஸ் 11 யூஸராக இருந்தால் ஸ்டார்ட் மெனுவில் ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் டிஸ்க் கிளீனப் மெத்தடிலேயே டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் கேட்ச் ஃபைல்ஸை டெலிட் பண்ணதால் என்னுடைய சிஸ்டமில் அவ்வளோவா டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்காது. ஸோ இங்கே ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும். பட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனை அன்சைட் பண்ணுங்கள். ஏன்னா டவுன்லோட்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய டவுன்லோட் ஃபைல்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். அண்ட் இந்த செகண்ட் மெத்தடும் விண்டோஸ் 10 அவைலபிளாக இருக்குது. பட் டிஸ்க் கிளீனப் மெத்தட் விண்டோஸ் 11 அவைலபிளாக கிடையாது. ஸோ நீங்கள் இந்த செகண்ட் மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.